ஒரு தொழில் தோல்வி அடைந்த பின் முறைப்படி அதனை முடிக்க வேண்டும். வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள், முதலீட்டாளர்கள், பணியாளர்கள் ஆகியோருக்கு நிலைமையை விளக்கி தேவையான கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஒரு தொழில் தோல்வி அடையும்போது அதற்கான காரணம் என்ன என்பதை கற்றுக்கொண்டு எங்கு தவறு நடந்தது என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தொடங்கிய தொழில் தோல்வி அடைவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இந்த நேரத்தில் நமக்கு சிலர் ஆறுதல் அல்லது ஆலோசனை வழங்குவார்கள். எக்காரணம் கொண்டும் தோல்விக்கான மூல காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் பிறரை குறை சொல்லக்கூடாது. தொழிலில் தோல்வி ஏற்படும் போது நாம் உடல் மற்றும் மனதளவில் பாதிக்கப்படுவோம். அதனை மேம்படுத்த சரியான சிகிச்சைகள், பொழுதுபோக்குகள், உடற்பயிற்சிகள் போன்றவற்றில் ஈடுபடலாம். உங்களின் தொழில் தோல்வி அடைந்து விட்டாலும் அதனை பற்றி கவலைப்படாமல் கிடைத்த அனுபவம் மூலம் புதிதாக ஒன்றை முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் இதில் உதவலாம். தொழிலில் தோல்வியடையும் போது மனதளவில் அத்தனை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல தயாராக இருக்க வேண்டும். இது உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள உதவும். ஒரு தொழிலில் சறுக்களை சந்திக்கும் போது புதிய வாய்ப்புகள் மற்றும் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை தேடி பார்க்கலாம். இதற்காக மற்ற தொழில் முனைவோர், முதலீட்டாளர்களிடம் ஆலோசனை பெறலாம். ஒரு தொழில் சறுக்கல் ஏற்பட்ட பிறகு அடுத்ததாக கால்பதிக்கும் தொழிலில் அதிக முதலீடு செய்வதை தவிர்க்கவும். அதற்கு பதிலாக சந்தைப்படுத்துதல் மற்றும் வாடிக்கையாளர்களை கவர்தலில் உங்கள் மூலதனத்தை செலவிடலாம். தொழில் தோல்வியை சந்திக்கும் போது அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. அடுத்த முயற்சி, அடுத்து எடுத்து வைக்கும் அடி என அனைத்திலும் அதிக கவனமும் முன்னெச்சரிக்கை உடன் இருக்க வேண்டும்.